ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியிலேருந்து மொட்டு கட் பண்ணி வேர் வர வைக்கிறத பற்றி வீடியோ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பிளான்ட் பாருங்கள், ரோஜா செடி. இந்த ரோஜா செடி இந்த தொட்டில் தான் இருக்குது, லிமிட்டாக தான் இருக்கும். ரெட் கலர் ரோஜா செடி ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன், 2 வாட்டி வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ட் வச்சு நடும்போது பூ பூத்ததுக்கு அப்புறமா வீடியோ பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இப்படி வளைச்சி பதியம் பண்ணியிருக்கேன். நிறைய மெத்தட் இருக்குது ரோஜா செடி வேர் வர வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம ரோஜா பூ பூத்தா ரோஜா மொட்டுலேருந்தே வேர் வர வைக்கிறது எப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரோஜா செடி நம்ம ஏற்கனவே ஆரஞ்சு கலர் ரோஜா செடி காமிச்சிருப்பேன். அந்த செடியிலேருந்து தான் இப்போ நம்ம மொட்டு கட் பண்ணிவிட்டு வேர் வர வைக்கிறதுக்கு வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு, இது போல் மொட்டு கட் பண்ணி கூட வைக்கிறாங்க. இல்லைன்னா பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த அடிபாகம் கூட கட் பண்ணிவிட்டு வேர் வர வைக்கிறதுக்கு வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. இது போல் மொட்டோடு வச்சா வருமா அப்படிலாம் நம்ம தெரியாது. ஆனால் நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணிக்கினே இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் வச்சு பார்க்கணும். எப்போவுமே ஒரு வாட்டி வச்ச உடனே வருமா அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு 2-3 வாட்டி நம்ம நிறைய வாட்டி வச்சு பார்க்கணும். நான் இது போல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ நான் பண்ணுறேன், நிறைய பேர் பண்ணி பார்ப்பாங்க வருதான்னு சொல்லிட்டு. சப்போஸ் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அது சொல்கிறேன் நான். நம்ம எப்போவுமே கொஞ்சம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ ஒரு வாட்டி வைக்கிறோம், நிறைய வாட்டி வச்சு பார்க்கணும். அப்போ தான் சில டைமில் வேர் பிடிக்கும். எனக்கு கூட அதில் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இப்போ நான் 1 டைம் வீடியோ பண்ணுறேன், ஆனால் நான் நிறைய வாட்டி அது போல் வச்சு பார்த்துக்கினே இருப்பேன். இப்போது 1 டைம் ஃபஸ்ட்டு வைக்கிறோம். அது போல் பாருங்கள், இது பூண்டு. இது 10 பல்லு பூண்டு. அதாவது பூண்டில் பாதி அளவுக்கு, கொஞ்சம் பெரிய லிமிட் சைஸில் பூண்டு இருந்ததுன்னா பாதி அளவு பூண்டு எடுத்துக்கிட்டு, கொஞ்சமாக அலோவேரா கொஞ்சமாக, அதாவது இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி கப்பில் அரைச்சிடணும். அரைச்சிட்டு இந்த விழுது இது போல் எடுத்துக்கணும். இப்போ இது போல் சின்ன சின்ன கப்பு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு ஹோல்ஸ் போடணும். நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்காக இது நான் வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா இதில் தான் வச்சா நல்லாயிருக்கும், நம்ம செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இடம் மாற்றி கூட வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் இது வாங்கினது. ஏன்னா நம்ம பெரிய பெரிய கப்புன்னா சரி வராது. அதனால் சின்ன கப்பாக நம்ம இடம் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இது மணல் கலர்ந்த மண். ஆனால் நீங்கள் ஊற்றின தண்ணி உடனே இறங்குற போல் இருக்கணும். தண்ணி அதுலேயே நிற்கக்கூடாது. நீங்கள் இதுக்கு கொக்கோ பீட் கூட எடுத்துக்கலாம். நான் மணல் எடுத்துக்கிட்டேன். அதுவும் ஒரு வாட்டி நான் பண்ணி வச்சுடுவேன். இது போல் நம்ம மண் மணல் கலந்த மண்ணாக பார்த்து, பழைய மண் எடுத்துக்கினா கூட ஓகே தான். இது போல் நல்லா போட்டுக்கணும். நீங்கள் இதில் கொஞ்சமாக ட்ரை லீஃப் தான் சேர்ந்துருக்கு. இருந்தாலும் பெரிய பெரிய லீஃபாக இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். இது கொஞ்சமாக ரெட் சாயிலு, இது மாட்டு சாணம், அது கொஞ்சமாக மக்கந்து லைட்டாக நான் போடுறேன் இதோட சேர்த்து. நீங்கள் ஒரே டைம் கூட கலந்து வச்சுக்கலாம். இப்போது இது போல் பூ இந்த பக்கம் பூ பூத்துருச்சு. ஆனாலும் நான் கொஞ்சம் விட்டுட்டு பிரான்ச்சஸ்ஸு அந்த மொட்டு பக்கம் கட் பண்ணுறேன். இது பூ பூத்த கிளை. இது இப்போ நான் வைக்கல, அது எப்படி நம்ம கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். பூ பூத்த பக்கம் இது போல் பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த பூ நீங்கள் இந்த மொட்டு பூ பூக்கிற ஸ்டேஜ் தான் இது. அது நீங்கள் இது போல் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இது போல் இந்த சைடு கிளை இருக்கிற போல் நீங்கள் கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது போல் கட் பண்ணிவிட்டு இந்த அடிபாகம் நீங்கள் கொஞ்சமாக தோல் நீக்கிடணும். இது எந்த சைடுனா இது கணு பகுதி வரும் உங்களுக்கு, இந்த மாதிரி பூ பூத்த பக்கம். ஏன்னா இங்கேருந்து வருதுன்னா இங்கே கணு பகுதி. அதாவது இந்த சைடு
இந்த சைடு மொத்தமாகவே நீங்கள் தோல் நீக்கிடணும். இது போல் கட் பண்ண உடனே நீங்கள் தண்ணியில் போட்டு வைங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா வாடிடும். அதுக்காக இப்போ வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து பள்ளம் தோண்டி இந்த சைடு ரெண்டுத்துக்கும் பள்ளம் பண்ணணும் கொஞ்சமாக. ஏன்னா இந்த ஜெல்லு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜெல்லு வந்து உள்ளே போட போகிறோம். அதுக்காக இது போல் கொஞ்சமாக வந்து நம்ம உள்ளே போட போகிறோம். போட்டுட்டு லேசாக உள்பக்கம் போகிற மாதிரி நீங்கள் வைக்கணும். ரொம்ப மேலே அப்படியே போட்டுறக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன். இப்போது இது வந்து கட்டால தடவிட்டு சும்மாவே வைக்கலாம். இல்லை போனால் நீங்கள் இது போல் அரைச்சிட்டு கூட வைக்கலாம். இது போல் வந்து நம்ம தோல் எடுத்த பாகம் வந்து உள்ளே வச்சுட்டு இது போல் மண் போடணும். நீங்கள் இது வந்து நான் வந்து கிளை இருக்கிறதா பார்த்து கட் பண்ணோம். நம்ம வந்து வெறும் கிளை அப்படியே பூவோட இருக்கிற கிளை மட்டும்தான் வச்சுருக்கோம். அதாவது இந்த பிரான்ச்சஸ் இல்லை இதில். இப்போ இது போல் வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றணும். நீங்கள் வந்து ஏதாவது வாட்டர் பாட்டிலு அந்த மாதிரி கவர் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே கூட வைக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ரொம்ப நிற்கிற மாதிரி வைக்கக்கூடாது. கொஞ்சம் படுத்தாப்பில் தான் இது போல் சாஞ்சப்பில் தான் வைக்கணும் கிளை. இது மட்டும் இது கூட நம்ம உள்கிளை வந்து சாஞ்சப்பில் தான் இருக்கும். இங்கேருந்து வந்து கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குது. அது போல் நீங்கள் வைக்கணும் வைக்கும்போது. இந்த மொட்டு வந்த பகுதி கூட பூத்து முடிஞ்ச கிளையை வந்து இந்த மாதிரி கூட கட் பண்ணி வைக்கிறாங்க. நம்மளும் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அதாவது பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிடணும். இது போல் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம வைக்கணும். ஆனால் இதுக்கு வந்து நான் ஆலுவீரை வந்து ஜெல்லு தடவி வைக்க போகிறேன். இந்த பக்கமும் வைக்கலாம், அந்த பக்கமும் வைக்கலாம். எப்படி வேணாலும் வைக்கலாம். ரெண்டு பக்கமும் வரும்னு சொல்கிறாங்க. தெரியல, நம்ம வச்சு பார்ப்போம். இது போல் வச்சா வேர் வருமா வராதான்னு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். அதே சமயத்தில் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு அடுத்தது வேர் வரலையே அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. நிறைய வாட்டி ட்ரை பண்ணணும். தண்ணி வந்து நீங்கள் கொக்கோ பிட் வச்சிங்கன்னா 1 வீக் ஒன்ஸு 5 டேஸ் ஒன்ஸு தான் தண்ணி ஊற்றணும். நான் இதுக்குள்ளே சாயில் வந்து போட்டிருக்கேன். அதனால வந்து 3 டேஸ் ஒன்ஸு இல்லை 5 டேஸ் ஒன்ஸ் தான் தண்ணி விடுவேன். நீங்கள் வந்து நிழலில் தான் வைக்கணும். சப்போஸ் வாட்டர் பாட்டில் கவர் ஏதாவது நீங்கள் மேலுக்கு கவர் பண்ணுறேன்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா கவருக்குள்ளேயே வச்சு கூட மேலே பின் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.